வணக்கம். கோவை ஜி. ராதாகிருஷ்ணன். சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். பராசக்தி என்ற பெயரில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து ஒரு படம் வெளிவருந்தோம். மனவேதனை அடைந்தோம். ஏனெனில் நடிகர் தங்கள் சிவாஜி கணேசன் நடித்த பல படங்கள், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இருவர் உள்ளம், உத்தம் புத்திரன், கர்ணன், சரஸ்வதி சபதம், மீண்டும் திருவேடல் என்ற பல படங்கள் வந்திருக்கின்றன. நடிகர் திலகம் அளவற்ற சாதனை படைத்தவர். மிகவும் நேர்மையாக தன் வாழ்நாள் நடந்து கொண்டவர். அவன் படத்தின் பெயர்களை வைத்து இப்பொழுது பல படங்கள் வெளிவந்து தோல்வியுடன் எங்களுக்கு மனவேதனை ஏற்படுத்துகிறது. பொதுவாக சொல்லப்போனால் சிவாஜி என்ற ரஜினியாக நடித்த ஒரு படம் வந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த படத்தை நான் வந்த நேரத்தில் ஒரு நண்பனை சந்தித்தேன். அவன் சொன்னான், சிவாஜி படம் பார்த்தியா என்றான். நான் சொன்னேன், சிவாஜி படம் மட்டும்தாண்டா பார்த்துட்ருக்கேன். அதுக்கு அவன் சொன்னான், சிவாஜி படம் அவ்வளோட்டு பார்த்தியானா? நான் சொன்னேன், நான் சிவாஜி படம் சொல்லலை, சிவாஜி கணேசன் நடித்து பார்க்க சொன்னேன் அப்படின்னேன். அப்போ சிரித்தான். இது எதுக்குன்னா ஒரு காமெடிக்காக நான் சொல்கிறீங்க. அதாவது அவ்வளோ பெரிய அடையாள முத்திரை படித்த நடிகர் திலகத்தை சாதாரண ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அடைக்கிறது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. சொல்ல போனீங்கன்னா அளவுக்கு மீறிய சாதனைகளையும் அசலத்தனமான வெற்றிகளையும் நேர்மையும் படைச்சவர் எங்கள் நடிகர் திலகம். அவரை ஏன் ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்கி பார்க்குறீங்க? அவர் ரொம்ப நல்லவருங்கிறத நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்போ நடிகர் திலக சாதனைகள், அவர் செய்த கொடைகள், அவர் செய்த நன்மைகள், தேசம், தெய்வீகம், தாய்மொழி மூன்றையும் தமிழ் துறையில் அதிகமாக பரப்பி நடிகர் திலகமாகத்தான் இருக்க முடியும். அது உங்களுக்கு தெரியும். அது இந்திய அளவில் எந்த திரைப்பட நடிகர்களும் உயர்ந்த நடிகர்களும் செய்யாத சாதனை. அது ஆன்மீகத்தை மேலும் வளர்த்தினார். தன்னுடைய பெயரோ இமேஜையோ காசு புகழ் பணம் எதுவுமே நினைக்கல. ஒரே நேர்கோளில் ட்ராவல் பண்ணார். என்னென்னா மக்களுக்கு நல்லது சொல்லணுங்கிறதுக்காக பல ஆன்மீக படம் கிட்டத்தட்ட ஒரு 25 படம் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. அதில் பல படம் தோல்வி அடைஞ்சாலும் கூட கவலைப்படாமல் அதே நேர் ட்ராக்கில் போயிட்டே இருந்தார் நடிகர் திலகம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தான் சார்ந்த மக்களுக்கு நல்லது சொல்ல நினச்சார். தமிழ் துறையை தாண்டி இந்திய துறையிலேயே அவர் பார்த்து திலீப் குமார் பெரிய நடிகர்கள்லாம் நடுங்கினாங்க. தமிழ்நாட்டில் நம்ம ஆளுகளை அவர் வளவிடம் சதி பண்ணாங்க. அவர் அரசியல் உயர்ந்த நிலைக்கு வராதுக்கு அது ஒரே ஒரு காரணம் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நடிகர் திலகம் நடித்த இருவர் உள்ளம், உத்தம் புத்திரன், கர்ணன், சரஸ்வதி சபதம், திருவிளையாடல், அதாவது மீண்டும் திருவிழா பேர் மாற்றி தனுசு நடித்து வந்தது. இந்த மாதிரி பல கலை இலக்கிய படங்களெல்லாம் டைட்டிலாக வச்சு அந்த படங்கள் தோல்வி அடையும் போது எங்களை மாதிரி சிவாஜி ரசிகர்களுக்கு மிக வேதனையாக இருக்கும். இப்போ தான் அவர் செஞ்ச தான தர்மம் கொஞ்சம் வெளியே வருது. பெரும்பாலும் அவர் செஞ்ச தான தர்மம் மறைக்கப்பட்டாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்குது. அவர் எவ்வளோ நல்லவர், அவர் நேர்மையானவர், அரசியல் சதி கொஞ்சம் கூட சதி தெரியாதவர் அப்படிங்கிறத இப்போ வெளியே வருது. தன்னுடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் நேர்கோட்டில் வச்சிருந்த ஒரே தலைவர் யாருன்னா நடிகர் திலகம். காமராஜர் அவர் தொண்டர்களையும் மக்களை எந்த அளவு மதித்தாரோ அதே அளவுக்கு நடிகர் திலகம் மதித்தார். குறிப்பாக பார்த்திங்கன்னா சூலூரில் ஒரு 80 பீரியடுன்னு நினைக்கிறேங்க, நடிகர் திலகத்து மேலே எதிரிக்கு குண்டு வீசினாங்க, இரும்பு குண்டு வீசினானுங்க. குறித வரிச்சு ஆனால் தலையில் அடிபட்டு ரத்தம் வந்ததுங்க. அப்போ எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நடிகர் திலகம் அடுத்த வாரமே அதே இடத்துல மீட்டிங் போட்டார், கோவை சூலூருங்க. அப்போ அவர் சொன்னார், நான் பணம் காட்டி நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல மீட்டிங் போட்டார். ஆனால் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் பணம் காட்டு நரி அப்படி சொன்னார் வழியே, நாங்கள் பணம் காட்டு நரி தொண்டர்களை ரசிகளை தூண்டலை. தான் பட்ட கஷ்டங்கள் தன்னாடு போகட்டும், தொண்டர்கள் ரசிகர்கள் தூண்ட வேண்டாங்கிற ஒரு உயரிய குணம் கொண்டவர் எங்கள் நடிகர் திலகம். அப்போ நான் நினச்சேன், அது சின்ன வயசுலேயே எனக்கு அது புரிஞ்சது. இதே வேறு அரசியல் தலைவர்களாக இருந்தால் நம்மளாம் பணம் காட்டு நரி, நம்மளாம் சும்மா இருக்கலாமான்னு தூண்டி விட்டுருவானுங்க. உங்களுக்கு தெரியுமில்ல அரசியலை பற்றி. எந்த விதமான சூதுவாதமும் திருட்டுத்தனமோ கள்ளத்தனமோ மக்களை ஏமாத்துன குணமோ இல்லாமல் தன் சொந்த பணத்தை வாரி வழங்கி அதை வெளியே கொண்டு வராமல் மறைச்சிட்டாங்க. அவரும் விரும்பலை. அது உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தாலும் அந்த காலத்தில் 2 கோடி சமம். அது பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் இவ்வளோண்டா வரும். லால் பகதூர் சாஸ்திரி 2 லட்சம், இந்திரா காந்திகிட்ட 3 லட்சம், எம்ஜிஆர்கிட்ட 10 லட்சம், 13 லட்சம், இந்த மாதிரி வர்றது அப்போ பல கோடிகள் சமங்க. அவ்வளவு சிம்பிளாக தன்னுடைய இறக்க குணமோ தான் செய்யும் உதவிகளை வெளிவராமல் அப்படியே ட்ராவல் பண்ண ஒரு அரசியல் தலைவர் நடிகர் தலைவர் தான்.
அதனால இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்து ரசிகர்கள் இன்னமும் அப்படி அவர் பின்னாடியே நாங்கள் போயிட்டுருக்குறோம். குடும்பம், நாடு, தான் பேசும் மொழி, தான் சார்ந்த கலை இலக்கியம்ன்ட்டு நாங்களாம் ட்ராவல் பண்ணுறோன்னா அது நடிகர் திலகம் எங்களுக்கு கொடுத்த ரூட்டு.